விஜய் பேசுனது வந்து இருமுனை போட்டிங்கிற மாரி பேசியிருக்கிறாரு. டிஎம்கே வெர்சஸ் தாவேகான்னு. பட் அது கண்டிப்பா நடக்காது. ஒண்ணு கூட்டணி வந்து நாம் தமிழர் கட்சிக்கும், ஆ தா விஜய் கட்சிக்கும் சேர்ந்து இருந்ததுன்னா, அப்பயும் மும்முனை போட்டி தான் நடக்கும். இல்ல அ விஜய் வந்து ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் பார்ட்டி வச்சு நடந்தாலும், அப்பயும் மும்முனை போட்டி தான். ஸோ இருமுனை போட்டிக்குங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா வந்து இது ஒரு மும்முனை போட்டியா தான் இருக்கும் கண்டிப்பா. அது கூட்டணிய பொறுத்து தான் சார் சொல்ல முடியும். இப்போ எப்படி ஆட்சிகள் இருந்தாலும், கூட்டணி எப்படி அமைக்கிறாங்களோ, அந்த ஒரு தந்திரத்த பொறுத்து தான் வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நான் நம்புறேன். விஜய் வந்து தனியா நின்னாருன்னா வரதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் ஒரு கூட்டணியோட நின்னாரு, அவர் எப்படி இப்போ கூட்டணி அமைக்கிறாருங்கிறத பொறுத்து வாய்ப்புகள் இருக்கு சார். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் எல்லாமே வந்து கூட்டணிய பொறுத்து தான் இருக்கு. டிஎம்கேவோட கூட்டணி இப்போ இருக்கிற கூட்டணி பிரிஞ்சு வேற ஒரு கட்சிகளோட சேர்ந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. பட் கூட்டணி அப்படியே தக்க வச்சுட்டு அவங்களோட இது இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அதாவது அதில் அவங்க செயல்முறையை பொறுத்து அவங்க ஆட்சி அமைப்பாங்களா இல்லைங்கிறது தெரியும் சார். டிவிக்கே தானே கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஒரு புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும் யாராவது. ஸோ கண்டிப்பாக விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். நல்லா பேசினார் எனக்கு. கண்டிப்பாக டிவிக்கே தான் 2026 வருவாங்க. இல்லை ஒன்றும் பண்ணலண்ணா. காசு இந்த வரி போட்டது எல்லாமே அவங்க தானே பண்ணது. அவங்க தொகுதிக்கு பண்ணுறாங்க, மற்றபடி எதுவும் பண்ணலை. ஸோ மேபி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். கஷ்டம்ண்ணா, விஜய்க்கே கஷ்டம் தான். பட் ஆனால் கூட்டணி சரியான கூட்டணி அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. நான் டிவிக்கே தான். டிஎம்கே 200 சீட்டு பிடிக்குங்க. தளபதியும் தமிழக துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி மக்கள் இன்றைக்கி வந்து மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ்ஸு, அதனால் வந்து மக்களிடையே நல்லா பதிஞ்சிச்சு. 200 சீட்டு கன்ஃபார்ம் அடிக்கிறோம். மக்களுக்கு நல்லதே செய்கிறோம். மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பெண்கள் பாதுகாப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்குது. ஆமாம், விஜய் வந்திருக்காரு. அவர் வந்து நடிகர் என்ற முறையில் நடிகர் சங்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓட்டு இல்லாதவங்களாம் ரசிகர் நிறைய இருக்காங்க. அதை வச்செல்லாம் சொல்ல முடியாது. டிஎம்கே 2026 கன்ஃபார்மாக தளபதி ஆட்சி பிடிக்கிறார். பார்த்துக்கலாம். எலெக்ஷனில் போட்டி இருந்தால் தான் களம் காண முடியும். புரியுதுங்களா? நான் மீண்டும் டிஎம்கே ஆட்சி பிடிக்கும் கன்ஃபார்ம். அரக்கோணம் நாங்கள் சோழிங்கர் தொகுதி, நெமிலி ஒன்றியம். அது உண்மைதான் தலைவரே, உண்மைதான். அது ஒரு மாற்றம் வரணும்னா கண்டிப்பாக அவர் பேசுனது உண்மைதான். 2 கட்சி தான் அவர் சொல்கிற மாதிரி தான். பொதுமக்களும் அதுதான் நினைக்கிறாங்க. 2 கட்சி தான். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதே தான் விஜயும் நினைக்கிறாரு. கண்டிப்பாக அவர் தான் ஆட்சி பிடிப்பார்னு நினைக்கிறேன். மக்களோட கையில் தான் இருக்குது. இல்லை ஆட்சி எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஆண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. காலகாலமாக அவங்க தான் ஆண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு மாற்றம் கொடுக்கலாமே. ஒரு புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கலாம். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. ஸோ கண்டிப்பாக தளபதி கொடுக்கலாம். வந்த உடனே ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஒரு 60-65% ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. மக்கள் மனசு வச்சா சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெபாசிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு கணக்கும் போட முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரே ஒரு எண்ணம் தான், அது தளபதி தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. மேபி ஒரு சின்ன ஒரு சிக்கல் எதாவது ஒன்று ஆச்சுன்னா எதிர்க்கட்சி தலைவராக வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கூட்டணி வைக்கிறது சரிப்படாதுன்னு நினைக்கிறேன். தனித்து போட்டிடலாம். ஏன்னா ஒரு சில பேர் நானும் கேள்விப்பட்டேன். ஒரு சில பேர் சொல்கிறாங்க கூட்டணி வச்சா வந்து சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. பட் தனித்து போட்டிக்கிட்டால் எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கலாம். ஸோ கூட்டணி வச்சாங்கன்னா யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வைக்கலாம். ஸோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. மேபி கூட்டணி வச்சா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை தளபதி சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. அதில் மக்கள் முடிவு பண்ணுறதுல தான் இருக்குது. ஆக்ஷன் நடக்குது பார்ப்பேன் நான் 2026. ஸ்டாலின் பேசின குடும்ப அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன விஜய் பையன் போல யாராவது பேசினாங்களே, விஜய் பையன் கூட ஏன் திரும்ப சினிமாக்காரரு அரசியலுக்கே போயிருக்கலாமே, வேறு ஏதாவது படிக்க வச்சு ஐபிஎஸ் ஆக்கியிருக்கலாம், ஐஏஎஸ் ஆகியிருக்கலாம். அவரையே கொண்டாடுறாரு, தனியாக குடும்ப அரசியல் கொண்டாடுறாரு. அதே தான் இவர் பண்ணுறாரு. ஸ்டாலின் தான் பண்ணுறாரு. அவர் பையனை அரசியல் கொண்டாடுறாரு. தப்பு இல்லை, மாற்றி சொல்லக்கூடாது. குடும்ப அரசியல் டிஎம்கே தான். அவங்க லாஸ்ட் டைம் எல்லாம் என்ன சோஷியல்லாம் பண்ணிட்டு வராங்க கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டு வராங்க. அதை நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஏடிஎம்கெல்லாம் இருக்காங்க. திடீர்னு பசங்களெல்லாம் ரசிகர்கள் கொண்டா சேர்த்துக்கலாம், தவிர மற்றப்பெல்லாம் வராது. வாய்ப்பு 50%, 90% டிஎம்கே. இளைஞர்கள்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும்
மக்கள்லாம் இருக்காங்க, மக்கள் கவர் பண்ணி வச்சிருக்காங்களே, எந்த டைம் லாஸ்ட்டாக பண்ண எல்லாத்தையும் டிஎம்கே பண்ணிட்டாங்க. அதே இப்போ அதான் பண்ணிட்டு வராங்க, டிஎம்கே தான் வந்துடும். ஆனால் கண்டிப்பாண்ணா இப்போ நடக்கிறது உங்களுக்கே தெரியும். டிஎம்கேயோட ஆட்சியில் பெண்களுக்கான எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்குது. அதைத்தான் அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து விலைவாசி உயர்வுலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் வந்து கேட்குறது இல்லை. தினமும் கொள்ளைகள் மட்டும்தான் நியூஸில் பார்க்குறோம். என்றைக்கே ஒரு நாள் நல்லதுன்னு ஏதாவது பார்த்துருக்கோமா? கண்டிப்பாக கிடையாது. இது கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும்னா கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கணும். கண்டிப்பாக சான்ஸ் கம்மி தான். அது வந்து ஜெயிக்க முடியாதுங்க. ஜெயிக்கிறது கொஞ்சம் சான்ஸ் கம்மி. இனிமேல் அவங்களோட நடவடிக்கை, இந்த சினிமா விட்டுட்டு அவர் வெளியே வரணும். பொது அரசியலில் அவர் வெளியே வந்து நடந்தது செஞ்சார்னா தான் வெளி உலகில் வந்து செய்யணும். உள்ளே இருந்துட்டு பண்ணுறது கொஞ்சம் இது ரிஸ்க்கு. வெளியே வந்து இது பண்ணணும். களத்தில் இறங்க மாட்டேறாரு. இன்னும் களத்தில் இறங்கணும். வேங்கை வயலுக்கு இந்த மாதிரி இதுக்கு அவர் டைரெக்டாக போகணும். அவர் போய் அவரோட இது பிரச்சாரம் நல்லா இருந்துச்சுன்னா மக்களோட இது கிடைக்கும். கண்டிப்பாக கூட்டணி வைக்காமல் யாருனாலும் ஜெயிக்க முடியாதுண்ணா. இப்போ நிறைய பேர் கூட்டணி வைக்காமல் தனியாக தான் இருப்பேன்னு பார்த்துருக்காங்க. ஆனால் கூட்டணி வைக்காமல் யாரும் ஜெயிச்சது கிடையாது. கூட்டணி கண்டிப்பாக வச்சாகணும். கூட்டணி வச்சா கண்டிப்பாக விஜய்க்கு சான்ஸ் இருக்குது. கூட்டணி வைக்கணும்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவரோட சாய்ஸ். இப்போ அவர் எதுவுமே சொல்லாத ஒரே ஒரு டீம் வந்து ஏடிஎம்கே மட்டும்தான். அவங்க கூட கூட்டணி வைக்கலாம். கூட்டணி வச்சா கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அவரே ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, தமிழகத்தில் ஆடுறது யார்? ஏடிஎம்கேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆடுறது யார்? காங்கிரஸான்னு கேட்டார். இதுக்கும் மேலே இவங்களுக்கு புரியலன்னா இவங்க வந்து என்ன சொல்கிறது? இவங்க வந்து விளையாடுறாங்கண்ணா. இவங்க வந்து சொன்னார்ல தனியாக ட்விட்டரில் போட்டுட்டு கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின். இந்த இதுக்கு வந்து அவர் வேண்டாங்கிறாரு. நடக்கிற பிரச்சனையை பாருங்கள். தினமும் கொள்ளைகள், தினமும் அடிதடி. இதெல்லாம் என்ன? இது சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. இது இப்போ இல்லை மட்டும் இல்லை சார். டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு இது பெரிய பிரச்சனை இருக்குது சார். சினிமா நடிகர் யாருமே இல்லாமல் இல்லை. அவங்க அப்பாவும் சினிமா கதை எழுதினவர் தான், டைரக்டர் தான். யாருங்க நான் சொல்கிறேன்? இப்போ இருக்கிறவங்களோட அப்பாவும் சினிமா டைரக்டர் தான். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ துணை முதலமைச்சரும் துணை நடிகர் தான். அது எப்படி நடிகர் நான்? அதே மாதிரியே நடிகர் தானே. 2 சிங்கங்கள் இங்கே படுத்திருக்காங்க இல்லைங்களா? அவங்க 2 பேருமே நடிகர் தான். இன்ன வரைக்கும் அவங்க நல்லா ஆட்சி செஞ்சுட்டு போனாங்க. இன்றைக்கும் எல்லா மக்கள் மனசில் இருக்க ஒன்று என்னென்னா, இன்றைய லெவலில் அம்மா இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்ற யாரையுமே சொன்னதில்லை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கணும். ஆனால் டிவிக்கு கண்டிப்பாக ஆதரவு தான். ஆனால் கூட்டணி வைக்கணும்ண்ணா. கூட்டணி வைக்காமல் தனியாக நின்னார்னா ரொம்ப கஷ்டம்ண்ணா. கூட்டணி வைக்காமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அவங்க கூட்டணி வைக்கணும். அவர் சொல்லியிருக்கிறார் சார். ஆனால் அது இப்போ தான் தெரியும் சார். ஆக்சுவலி இப்போ எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக மாற்றம்னா ரொம்ப டஃப்பு கொடுக்கும். கண்டிப்பாக டஃப்பு கொடுப்பாரு. அது ஒரு சந்தேகமே, எந்த சந்தேகமும் இல்லை சார். அதாவது கண்டிப்பாக வரும். ஒரு மாற்றம் இருக்குது கண்டிப்பாக. அது குறைஞ்சபட்சம் ஒரு சீட்டு கிடைக்கும். அதாவது ஆட்சி பிடிப்பாரான்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் உண்மை தான். அது ஆட்சி பிடிப்பாருந்தால் வந்து ரொம்ப சொல்லலாம். பட் ஒரு கணிசமான சீட்டு வாங்குவார் அவர். டிஎம்கே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படியே போயிடுச்சுன்னா ஆனால் சில இருக்குல்ல. ஏன்னா அது அதிமுக கூட அங்கே போயிருக்கு, பாஜக கூட போட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போனால் கொஞ்சம் ஆட்சி இருக்கும். திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு தான் ஒரு கணிசமானது பண்ணுவாங்க. ஃபுல்லாக கவர்மெண்ட்லாம் அப்பா பண்ண முடியாது அவரால். சும்மா அதை தனியாக வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக 2 கட்சி தான். இதெல்லாம் ஒன்று சார்ந்து தான் வருமே தவிர திமுக வருவார், கொஞ்சம் சீட் பிடிப்பார், அவ்வளோதான். தேமுக வந்தியா, தேமுதிமுக ஒரு இதில் வந்து அது மாதிரி வருவார். 2000 திமுக அதை பார்க்குறான் சார். அது ஒரு சரியாக திரும்பல. ஆனால் எல்லாம் டஃப்பாக தான் இருக்குது. விஜய் தான் சார் வரணும். ஒரு மாற்றம் வரணும். நல்லா தான் பேசுகிறாரு. மாற்றம் வரணும் கண்டிப்பாக. அது சொல்ல முடியாது. இந்த வருஷமே விஜய் சார் வர முடியாது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் பிக்கப் ஆகணும். கண்டிப்பாக வருவார் அவர். அது சொல்ல முடியாது. மும்முனை போட்டியாக இருக்கும். பிஜேபி, ஏடிஎம்கே அலைன்ஸு, திமுக ஆல்ரெடி கூட்டணி இருக்குது. வெயிட்டாக சொல்ல முடியாது. வர முடியாது. ஆளுங்கட்சியாக வர முடியாது. வரலாம். வரலாம், ஓரளவுக்கு வரலாம். கூட்டணி வச்சா வரலாம். அவர் இதுதான். இப்போதைக்கு பார்த்தா தனியாக தான் நிற்பார் அவர். ஆமாம், விஜய் தனியாக தான் நிற்பார். அது சொல்ல முடியாதுங்க. இந்த வருஷம் சொல்ல முடியாது. கடுமையான போட்டி இருக்கு. முதல்ல விஜய் மக்களை பார்க்கணும்ல. மக்கள் யாரும் பார்க்க மாட்டுறாரு. ஒரு பெரிய ஹோட்டலில் இல்லை ரூமில் போட்டு அவங்களுடைய ஆளுங்க மட்டும் பாசம் கொடுத்து பார்க்குறாரு. ஒரு பொதுத்துறைக்கு வந்தால் ஃபஸ்ட்டு பொதுமக்களை பார்க்கணும். பொதுமக்களை சந்திக்கிற கட்சி இன்னும் விஜய்க்கு வரல போல். பார்ப்போம். வர அரசியலில் வந்து ஒரு சூடுகாட போனவர் தான். இப்போ 50-50 சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேர் இருக்காங்க. பிஜேபி இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது. இதில் வந்து நம்ம நாம் தமிழர் இருக்கா. அது மாதிரி டிவிகே வர ஒரு வாய்ப்பு இருக்குது. வின் பண்ண டவுட்டு தான். ஆனால் டிஎம்கே வராது. 50% வராது. அதுக்கு அதிகபட்சத்தில் இவங்க மற்ற கட்சியில் கூட்டணி வச்சா விஜய் வர வாய்ப்பு இருக்குது. அதான் இவங்க ஃபஸ்ட்டு இவர் வந்து ஃபஸ்ட்டு மக்களை பார்க்கணும்ல. மக்களை பார்க்காமே ஒரு பெரிய ரூமில் ஒரு இது பண்ணால் என்ன பிரயோஜனம்? பொதுக்கூட்டம் வந்து ஒரு ரோட்டில் நடத்தினா பொதுக்கூட்டம், அது ரூமில் நடத்தினா என்ன? அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? மீட்டிங் போட்டால்
ஃபஸ்ட்டு பொதுமக்களை வந்து பார்க்கட்டும், அப்புறமா அவர் வரவரா இல்லைன்னு பார்க்கணும். 2 பேருக்கும் டவுட்டு தான். 3ஆம் கட்சி தான் அரைச்சி வரணும். எப்பயுமே தலைவர் தான், டிவிக்கே தான். டிவிக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எதுவுமே பண்ணல. இதுக்கப்புறமா இவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. விஜயகாந்த் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், விஜய் மிஸ் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக. அவர் பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. பண்ணுவாருன்னு நினைக்கிறோம், பண்ணுவார். கூட்டணிலாம் வேணாம், தனியாக தான் இருக்கணும். தனியாக இருந்தால் தான் ஒரு பெனிஃபிட். டிஎம்கே பாசிபிள் இல்லை, விஜய் இருந்தானே பாசிபிள் இல்லை. தலைவர் தான், தளபதி தான். இத்தனை நாள் வந்து பேர் சொல்லனாரு. தலைவர் நேற்று பயங்கரமாக சொல்லிட்டாரு, தில்லா சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? டிவிக்கே தான் 100%. இப்போ இளைஞர் எல்லாருமே எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிவிக்கே தான். டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே வந்து இப்போ டிவிக்கே வந்துட்டாங்க. ஏன்னா ரெண்டுமே யாரும் எதுவும் பண்ணலை. இதான் டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பெட்ரு. ஏடிஎம்கே டிஎம்கே விட எதுவும் பார்த்தா இப்போ டிவிக்கே. வேறு என்ன வேணும்? கண்டிப்பாக எம்ஜிஆர்லாம் எப்படி ஜெயிச்சார்? இளைஞராக தான் ஜெயிச்சார். இந்த வாட்டி இளைஞர் தான், டிவிக்கே தான். விஜய் அது மாற்றங்கள் வரணும், வேறு மாற்றங்கள் வரணும். இந்த கட்சியில் மாற்றங்கள் வந்தால் தான் நம்ம மக்கள் நல்லாயிருக்கும். மக்களுக்கு நல்லா செய்யணும், நல்லா செய்கிறாங்களோ அவங்க வரணும். மக்களுக்கு யாரும் நல்லா செய்கிறாங்களோ அவங்க வரட்டும். எந்த செய்ய முடியாது. அவங்களுக்கும் அந்த கோரிக்கை, அவங்களுக்கும் ஒரு அதெல்லாம் செய்வாங்க. நல்லா இருக்கணும், டிவிக்கே தான் வரணும்.